கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் சாலையோர தர்பூசணி கூழ்கடைகள் புத்துயிர் பெற்றுள்ளன. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ என்று கூறும் நிலைக்கு ஆண்டுதோறும் ஏப்ரல் மே கோடைக்கால வெயில் நம்மை ஒரு வழி செய்து விடுகிறது. இந்த ஆண்டு கோடைக்காலம் தொடங்கும் முன்னரே சென்னையில் வெயில் சுட்டரிக்க தொடங்கிவிட்டது. வெப்பத்தின் தாக்கத்தால் ஹீட் ஸ்ட்ரோக், நீரிழப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு மக்கள் ஆளாகின்றனர். வெயில் வாட்டி வதைக்கும் வேளையில் அனைவரின் கண்களும் சாலையோர தர்பூசணி கூழ்கடைகளை நோக்கி அலைபாயும். சென்னையின் பல பகுதிகளில் கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே சாலையோர இளநீர், நுங்கு, பதநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி கூழ் விற்பனை சூடுபிடித்து வருகிறது. கூல்ட்ரிங்க்ஸ் 20 ரூபாய் ஜனங்க இந்த இயற்கை பொருளை தான் அதிகமா விரும்புறாங்க. அவங்க இந்த வெயில்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா நின்று ஒரு பீஸ் சாப்பிட்டா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சீசன் தொடங்கியிருப்பதால் 1 கிலோ தர்பூசணி 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விற்கப்படும் நிலையில் மக்கள் விரும்பி வாங்கி செல்வதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். வியாபாரம் பரவாயில்ல, இப்போ ஆரம்பமே நல்லா இருக்குது, போவோம் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இயற்கையான பொருளை சாப்பிட்டா உடலுக்கு நல்லது, நல்ல பயிற்சி கிடைக்கும். எந்தெந்த சீசனுக்கும் அந்தந்த ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதை தேவையில்லாத பொருட்களில் தேவையில்லாத சோடாக்கள், தேவையில்லாத கூல்ட்ரிங்க்ஸ், தேவையில்லாதெல்லாம் சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு கெடுதல். அதனால தான் நமக்கு பாய்ச்சல் உருவாகுது. தர்பூசணி, முலாம்பழம் ஜூஸ் என விற்பனை செய்யப்படுவதால் வெயிலின் சூட்டை தணிக்க பொதுமக்கள் ஒரு பிடி பிடித்து வருகின்றனர். கோடைக்காலம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதாவது தர்பூசணிலாம் சாப்பிட வந்திருக்கோம். இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சுகரு, இந்த ஒயிட் சுகர்லாம் பார்த்தா சுகர், டயபெட்டிக்ஸ், அதனால ஒபிசிட்டிலாம் வருது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஜூஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பழம்லாம் சாப்பிட்டா டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்க. கடந்த ஆண்டை காட்டிலும் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களின் விலை சற்று அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். வெயில் காலம் வரப்போகுது, அதனால தர்பூசணி குளிர்ச்சியா இருக்குது, தர்பூசணி வாங்கி சாப்பிட வந்துருக்கிறோம். அதெல்லாம் வாங்கி குடிக்க கூடாது, என்னென்ன கெமிக்கல்லாம் கலக்குறாங்க, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சாப்பிடலாம், இதுதான் ஹெல்த்தி. அதே நேரம் ஒன்றுக்கு ஒன்று சளைத்தது இல்லை என்பதைப் போல பழக்கடைகளுக்கு ஈடாக கம்பு, கேழ்வரகு கூழ் விற்பனை கடைகளிலும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. வெயில் சீசன்ல கிடைக்கும், 2000 ரூபாய் கிடைக்கும். நாங்கள் அதான் போய்ச்சுன்னுக்குறோம், 24 வருஷம் இந்த பழப்பு தான் போய்ச்சுன்னுக்குறோம். நான் பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை தவிர்த்து தர்பூசணி, கூழ் போன்ற இயற்கை உணவுகளை பொதுமக்கள் விரும்பி உண்பது ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, சாலையோர வியாபாரிகளின் வாழ்க்கைக்கும் புத்துயிரளிக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் செய்தியாளர் லிபிகா பழனிவேல்.